பார்த்துட்டு போனோம்ல, அப்புறம் லேட் ஆகாம என்ன செய்யும்? நல்லா இருக்கீங்களா? டேய் பேசிட்டு அவங்ககிட்ட. அதை நான் பார்த்துக்கிறேன், வர்றவங்கள நீ பாரு. காசுக்குட்டி தாய் மாமே சேரு தூள் கிளப்புற. என்ன தாய் மாமா முறையாச்ச, சும்மா விட்டுற முடியுமா? ஏய் அதை விடுற. அண்ணா எப்படி இருங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே. ஆனா உங்க பர்சனாலிட்டிய நல்லா டெவலப் பண்ணாலும் இன்னைய டென்ட்டுக்கு உங்க அக்கா பொண்ணு உங்களை லவ் பண்ணுமான்னு சின்ன டவுட்டா இருக்குண்ணே. நல்லா பக்கத்துல வைக்க கூடாது. அண்ணே உங்களுக்கு என்னன்னா குறைச்சல? உங்க அழகு என்ன, உங்க ஸ்டைல் என்ன, உங்க செல்வாக்கு என்ன, உங்க இது என்ன? எதுடா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா? மொத்தத்துல உங்களை கல்யாணம் பண்ணிக்க அந்த புள்ள போன குருவில புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு வச்சுக்கிறேன். டேய் கேட்டியா? மா அந்த கரடி குட்டியை போய் சொல்லு, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். இருடி, அவசரப்படாத, நான் சொல்றேன். டேய் தம்பி, என்னடா பண்ணி தொலைச்ச? நீங்க இருந்து போனாதான் அவன் சடங்குலயே உட்கார வேண்டாம். ஓ கடைசி பெஞ்சில உட்கார். அக்கா போடாங்கறல்ல. என்னடா சிரிப்பு? சிரிச்சு மாப்பிள்ளை வெறுப்பேத்தாரா? முதல்ல நீ பொத்து. அது ஒண்ணு இல்லடா, மாமனை நேருக்கு நேரு பார்த்தா மாமனோட லுக்கு பவர் அவளை டிஸ்டர்ப் பண்ணுதான். அதான் பின்னாடி போய் உட்கார சொல்லியிருக்கா. அருமையான அஸ்டண்ட் வச்சிருக்கா. என்னடா இங்க சத்தம்? என்னடி நடக்குது இந்த வீட்டுல? நானும் தலையை செய்விட்டு ஆபீஸுக்கு போலான்னு பார்த்தா கண்ணாடி முன்னாடி நின்று வாருன்னு வாரிக்கிட்டு இருக்கான். பவுடர் அள்ளி அப்புன்னு அப்பிக்கிட்டு இருக்கான். வயசு பிள்ளை அப்படிதான் அப்புவான். அவனுக்கு இருக்கு வாரிக்குதான். இங்க என்ன வாரிதான்? அப்படியே கையில தொடச்சு விட்டு போக வேண்டியதானே? சரி, அந்த காலத்துல எல்லாரும் என்னை பரட்டன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன் நீ கூட அதை பார்த்தா என்ன விரட்டி லவ் பண்ண? இப்ப இது உனக்கு டபார் பண்றியா போச்சா? வைக்கிறேன் என்னத்த விக்குதாண்டி. ஹலோ, இங்க நந்தி மாதிரி நான்சென்ஸ். ப்ளீஸ் நவருங்க. வயசான காலத்து நடு வீட்டில் நின்று லவ் பண்ணி. ஏய், இந்த பிரச்சனைக்கே காரணமானவே இவன் தான். இப்போ இங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கா. வைக்கிறேன். பாசு, அவளை அவங்க அப்பா கூட்டு போயிட்டாருப்பா. அவளுக்கு அவங்க அப்பா புது 2 வீலர் வாங்கி கொடுக்குறாங்க. நாளையில இருந்து அவ தனியா வந்துருவா. என்ன? சரி ஆண்டி, நான் வரேன். அவள் பறந்து போனாளே, உன்னை மறந்து போனாளே. மாப்பிள, நேத்து வரைக்கும் உன் கூட வண்டியில வந்துகிட்டு இருந்தவ இன்னைக்கு அவங்க அப்பனோட வண்டியில போறானா? என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? உன் மேல அவ்வளவு நம்பிக்கை மாப்பிள. ஏன்னா நீ ஒரு நல்லவன், வல்லவன். இல்ல மச்சான், ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா.
லேட்டா சமைச்சாலும் லேட்டஸ்டா சமைச்சிருக்கான். சும்மா மெருகேறி மொழு மொழுன்னு ஆயிட்டா மச்சி. எல்லா காலத்தின் மகிமை. சும்மா வட சொன்னாங்க பருவத்துல பண்ணிக்கிட்டி கூட அழகா இருக்கும்னு. டேய் ஏய் எதுக்குடா இப்ப போக போற? அவன் எப்ப இப்படிதான் கலாச்சிட்டு இருப்பான். இப்ப என்ன புதுசா போக போற? டேய் இரு இரு இரு. என்னடா லவ்வா? உன்னை தாண்டா கேக்குறேன், சொல்லு. ஆமாடா. சாரிடா மச்சான். பரவாயில்ல, எப்போ வாங்குறதானே. ஆனா ஒண்ணுடா, நாளைக்கே அந்த பொண்ணை லவ் பண்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிரு. இல்லடா நான் சொல்லிடுவேன். என்னது? இல்ல நீ அந்த பொண்ணை லவ் பண்றங்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல வந்தேன். அந்த பயம். அப்பா, மாட்டிருப்பேன். போச்சு. மாப்பிள்ள டிக்குடா. இன்னைக்கு செம வரவுடா. பாருடா. நாபா இன்னைக்கு ஊன்றிட்டா? கைக்கு 20 சொல்லண்டா என்னடா கிடைக்கும்? 80 ரூபா வச்சு என்ன வாங்குறது? டேய் அதான் அந்த மோதிரம் இருக்குல்ல, அதை நம்ம சேட்டுக்கல்ல வச்சு 2 ஃபுல்லு சைடிஸ் வாங்கிட்டு வா. ரொம்ப தெளிவு தான்டா. ஏன் உன் கழுத்துல வட மாதிரி செயின் இருக்குல்ல, அதை வச்சு வாங்கிட்டு வர்றது? டேய் சின்ன மேட்ருக்கு பெருசாக கேட்குறிய? அது என் ஃப்ரெண்டு உசுரை விட்டு கொடுத்ததுடா. அதை வச்சு அவன் பேய வந்து மிரட்டிட்டான்னா அப்படி போடு. டேய் கொடுத்து விட்றா வீட்டுக்கலாம். டேய் விட்றா. டேய் டேய் விட்றா. கவரிங்கடா. பிக்காரிடா அவன். நானே பந்தாவுக்கு போட்டுக்கிறேன். சரி சரி, அடுத்த போடுங்கடா. மச்சான் வந்துட்டாடா. அவ வந்ததுல ஓ மூஞ்சிய மலருது. டேய் நீ என்னடா அங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சப்போர்ட்டுக்கு நீ தான். ஒரு சப்போர்ட் அவ்வளவு வைக்க வேண்டாம், அவன் பாத்துக்குவான். வரல. ஏய் செல்ஃப் டிரைவிங். மாப்ள அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கே, நீ அந்த பொண்ணு கிட்ட போய் தயவு செஞ்சு வசனமெல்லாம் பேசாம உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு வந்துடுறா போ. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கான்? தூக்குங்கடா டேய், ரஞ்சினி. வா பாஸ்கர். ஆமா, இத்தனை நாளா நான் தானே உன்னை ட்ராப் பண்ணேன். நேற்று நம்ம உங்க அப்பா கூட்டிட்டு போறாரு, இன்னைக்கு நம்ம புது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் நடக்குது? வயசு வந்த பொண்ணு வயசு பையனோட வெளியே போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. தெரியும், உங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சு? அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா தானே சொன்னாங்க, நான் சொல்லலையே. சரியா கேக்கல. I love you. புரியல. I love you. இப்ப சொல்லு. I love you. ஏய் ஏய் யாரா அது? போய் பாரா. பாத்துருவோம். மச்சான் சூப்பர் லவ் ஜோடிடா. லவ்னா லவ், இந்த மாதிரி லவ் நான் பார்த்ததே இல்லடா. காதல் வாழ்க, ஹே காதல் வாழ்க. என்னடா அடங்க மாட்டேன். பாத்துடா. நமக்கு தான் எதுவும் சிக்க மாட்டேங்குது. என்ஜாய் பண்ணிட்டோம்.